ஒரு பையன் பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தான். அந்த பட்டம் அறுந்து போய் பக்கத்தில் இருந்த மரத்தில் சிக்கிருச்சு. இந்த பையன் நேராக ஓடி போய் அந்த மரத்தில் ஏறி அந்த பட்டத்தை எடுத்துடலான்னு மேலே ஏறுறான். ஏறும்போது அவன் பிடிச்சிருந்த கிளை ஒன்று உடஞ்சிருது. உடஞ்ச உடனே அப்படியே கீழே வந்தவன் இன்னொரு கிளையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். தொங்கிட்டு இருந்துட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா தரை வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. உடனே பயந்து போய் யாராவது காப்பாற்றுங்கன்னு கத்துறான். யாரும் அந்த ஏரியாவில் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சைக்கிள் ஒரு பெரியவர் வர்றார். வந்தவர் இவனோட அலறலை கேட்டு நிமிந்து பார்த்து என்னடா தம்பினார். தாத்தா என்னை காப்பாற்றுங்க தாத்தான்னு கத்துனான். உடனே அந்த பெரியவர் ரொம்ப அமைதியாக கீழே குனிஞ்சு கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து அந்த பையன் மேலே வீசினார், ஒரு சின்ன கல்லை. உடனே இந்த பையனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னடா காப்பாற்ற சொன்னால் இந்த பெரிய ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறாருன்னு சொல்லி, தாத்தா என்னை காப்பாற்று தாத்தா, கல்லை தூக்கி அடிக்கிறேன் ஏன் தாத்தா அப்படின்னு கேட்டான். அப்பையும் அந்த பெரியவர் ஒன்றுமே சொல்லாமல் கீழே குனிஞ்சு இன்னொரு சின்ன கல்லை எடுத்து அவன் மேலே வீசினார். அப்போ அந்த பையன் இரு உன்னை கீழே வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நொடி யோசித்து டக்குன்னு எப்படியெல்லாம் எந்தெந்த கிளையை பிடிச்சான்னு தெரியல, அடுத்த ஒரு 20 செகண்டில் கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கி வந்து நேராக அந்த பெரியவர்கிட்ட போய் ஏன் தாத்தா காப்பாற்ற சொன்னால் கல்லால் அடிக்கிற, என்னை மேலே வந்து காப்பாற்றிருக்கலாம்ல. தம்பி இப்போயும் நான் தாண்டா உன்னை காப்பாற்றினேன்னாரு. இந்த பையன் எப்படி நீங்கள் என்ன காப்பாற்றின. ஆமாடா தம்பி, நான் வந்து என் வயசுக்கு மரத்தில் ஏறி வந்து உன்னை காப்பாற்ற முடியாது. நான் முதல்ல கல் எடுத்து வீசினேன் பார்த்தியா, அப்போ நீ உன்னோட பயத்தை விட்டுட்ட. 2வது தடவை கல் எடுத்து வீசினேன் பார்த்தியா, அப்போது நீ வந்து என்னை வந்து சண்டை போடணுங்கிற நோக்கம்தான் உனக்கு இருந்துச்சே தவிர நீ மேலே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் உனக்கிட்டே இருந்து போயிடுச்சு. அப்போ தான் நீ யோசிச்சு என்னக்கிட்ட வந்து ஏதாவது கேட்கணுங்கிறதுக்காகவே சரசரன்னு நீ கீழே இறங்கிட்ட. உனக்கு இறங்குற வழியை நீயே தான் கண்டுபிடிச்ச, புரியுதா. இப்போ நான் தானே உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னாரு. எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை நாம் தான் கண்டுபிடிக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு இருக்குது. உனக்கான தீர்வு உங்ககிட்டே இருக்குது, நான் வரட்டேன் அப்படின்னு போயிட்டார். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தோலை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோலை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உன்னால் முடியும் தம்பி தம்பி தம்பி. நன்றி, வணக்கம்.